அன்பி எனதன்பு இனிய அருளாசி. விரும்பியது கிட்டுவதில்லை, விருப்பங்கள் நிறைவேற்றப்படுவதில்லை. நாம் விரும்புவது ஒன்று, கிடைப்பது மற்றொன்று. இந்த ஏக்கம் தீராத இதாக இருக்கிறது. ஆகவேதான் அடுத்தடுத்த பிறவிகள், எண்ணறிய பிறவிகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? நம் விருப்பங்கள் தான். விருப்பம் எனும் ஆசைதான். இந்த பூலோகத்தில் அனுபவிக்க அனுபவிக்க ஆசைகள் பெருகிக் கொண்டே செல்கிறது. ஆகவேதான் பிறவிகளும் அடுத்தடுத்து அது பெருகிக் கொண்டே செல்கிறது. அப்படியானால் இதற்கு முடிவே இல்லையா? இந்த விருப்பங்கள் வளர்ந்து கொண்டே செல்கிறது. எண்ணற்ற விருப்பங்கள், எதுவும் நிறைவேறியதாக தெரிவதே இல்லை. நான் விரும்பியது ஒன்று, எனக்கு கிடைத்தது மற்றொன்று. அது வாழ்வாகட்டும் அல்லது தாழ்வாகட்டும், உயர்வாகட்டும் உண்மையாகட்டும், என் விருப்பங்கள் நிறைவேற்றப்படுவதே இல்லை எனும் போதுதானே இந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டிய பிறவிகளை எடுத்து வந்திருக்கிறோம். ஆனால் இது எப்பொழுது நிறைவேறும்? ஒரு அற்புதமான உண்மை என்ன தெரியுமா? இந்த யோகத்தில் நிலைத்தவுடன் உனது விருப்பங்கள் ஒவ்வொன்றாக வந்து நிறைவேறிக் கொண்டே இருக்கும். சொல்கிறார்கள், ஆசை அருமின் ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்று. இந்த ஆசைகளை அறுப்பது எப்படி? ஏனென்றால் அனுபவித்து அறுப்பதா, அனுபவிக்காமல் விட்டு விடுவதா? அனுபவிக்காமல் நான் விட்டு விட்டேன் என்றால் அது எனக்குள் தான் இருக்கிறது. அனுபவித்து விட்டேன் என்று சொன்னாலும் அது இன்னமும் எனக்குள் தான் இருக்கிறது என்றால் இந்த ஆசைகளை வேறறுப்பது எப்படி? ஒரு அற்புதமான வழிதான் இந்த யோகம், இந்த குண்டலினி யோகம். இந்த குண்டலினி யோகத்தில் நாம் நிலைத்தவுடன் நமது விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நம்மை அறியாமலேயே, நாம் முயற்சி இல்லாமலேயே அது நம் அருகில் வந்து நின்று அந்த விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்டு அது மறைந்து போகிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. இதை யாருமே உலகுக்கு கூறுவதில்லை, உனக்கு புரிய வைப்பதும் இல்லை. ஆகவேதான் இது ஒரு விடை தெரியாத புதிராகவே இருந்து வந்திருக்கிறது. ஆம், ஒவ்வொரு ஆசைகளும் உன் விருப்பம் என்பது இங்கே நிறைவேற்றப்படுகிறது. அப்பொழுதுதான் இந்த பிரபஞ்சம் உனக்கான வாசலை திறக்கிறது. இந்த யோகத்தில் நீ நிலைத்தவுடன், ஞானத்தில் திளைத்தவுடன் இந்த பிரபஞ்ச வாசல் திறந்து விடுகிறது. நீ கவனித்தால் போதும், இந்த விருப்பங்கள் யாவும் வந்து நின்று நிறைவேறி செல்கிறது. அது உனக்குள் மட்டுமே நிகழும் ஒரு அற்புதமாக தெரியும். மற்றவர்களுக்கு அது புரிபடாது. ஆனாலும் இதில் சிறிது பெரிது என்ற விருப்பம் இல்லை. ஏனென்றால் உனது விருப்பம் என்பது உனது எல்லைக்கு உட்பட்டதாகவே தான் இருக்கிறது. அது எல்லையற்றதாக இல்லை, அது மிக பிரமாண்டமானதாகவும் இல்லை. நன்றாக கவனித்துப்பார். உனது ஒவ்வொரு விருப்பமும் அது சிறிய அளவிலானதுதானே தவிர மிக பிரமாண்டமானது என்று எதுவுமே இல்லை. ஆகவே இந்த சிறிய அளவிலான இந்த விருப்பங்கள் யாவுமே இங்கு உனக்கு முன் வந்து நின்று உன்னால் நிறைவேற்றப்பட்டு அவை விடுபட்டு செல்கிறது. இறுதி நிலையில் விருப்பங்களே அற்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் சில விருப்பங்கள் அது விடை தெரியாததாக இருக்கும் பொழுது நம் அருகில் வருகிறது. அதற்கான விடை புரிதலோடு அது விடைபெற்று செல்கிறது. இந்த விடை புரிதல் என்பது என்ன தெரியுமா? அதை அனுபவித்து பெறுகின்ற நிலை ஒன்று, அனுபவித்தும் அனுபவிக்காத நிலை மற்றொன்று. ஆனால் அந்த புதிரை கண்டவுடன் அந்த புரிதல் ஏற்பட்டு விடைபெறுதல் மற்றொன்று. இந்த நிலையில் உன் விருப்பங்கள் யாவுமே முழுமையாய் நிறைவேற்றப்படுகிறது. அதன் பிறகுதான் முக்தி சித்திக்கிறது. முக்தி என்பது எப்படி சித்திக்கிறது? இந்த விருப்பங்களில் இருந்து விடுபட்ட நிலை. இந்த மோகம், இந்த ஆசை, இந்த விருப்பம் இவை எல்லாம் மறைந்து போன நிலை. மறைந்து போனதென்றால் அனுபவித்து கடந்து போன நிலை, அனுபவித்தும் அனுபவிக்காது கடந்து போன நிலை, சிலவற்றை அறிந்து அதை கடந்து போகும் நிலை என்பதை உணர்ந்து கொண்டால் இங்கு யாவுமே நிறைவேற்றப்படுகிறது. இறுதியில் முக்தி சித்திக்கிறது. ஆகவேதான் இந்த குண்டலினி இவ்வளவு அற்புதமானதாக மறைமுகமாக பேசப்படுகிறது. தியானம் செய், குண்டலினி தவம் செய், இவையாவும் உனக்குள் நிறைவேறி விடுகிறது. உன் விருப்பங்கள். என் அன்பு நிறைய அருளாசி. நன்றி செய்க, நலமே பெறுக.